எனக்கு வீட்டில் ஏதாவது காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிள்ளையார்கிட்ட தான் வந்து கேட்பேன். என் பொருள் காணா எனக்கு காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குற பிள்ளையாராவே ஆயிட்டார். அதனால இவர்கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அதனால அவருக்கு வந்து திரும்ப கமிஷனா கொழுக்கட்டை கொடுக்கணும். கூட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு மிக அருகில் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் சுவாமி தனித்துவத்துடன் விளங்குகிறார். பிள்ளையார்பட்டி கோயிலில் மூலவர் கற்பக விநாயகர் சுமார் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களில் இருப்பதை போல் 4 கைகள் இன்றி 2 கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். அங்குச பாசங்கள் இல்லாமல் இருப்பதும் மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது. கற்பகம் என்றால் கேட்டது கிடைக்கும் என்று பொருளாம். கற்பக விநாயகரை வேண்டினால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக தரக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. பிள்ளையார்பட்டி கோயிலில் மூலவர் கற்பக விநாயகர் சுமார் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாகவே பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலிக்கிறார். வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்கும் நிலையில் அமர்ந்தும் தனது வலது கையில் ஒரு சிவலிங்கமும் இடது கரத்தை தனது வயிற்றை சுற்றியுள்ள கச்சையின் மீது வைத்துக் கொண்டும் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இவருக்கு முப்புரி நூல் கிடையாதாம். இந்த மூர்த்தத்தில் பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பதும் மிக மிக விசேஷம்.